யாரு வேறு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் மிரண்டு திரும்பி பார்த்த ஒரு தருணம். இவர் ஒரு கேங்ஸ்டரா, இவருக்கு பின்னாடி எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்ற ஒரு நபரை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நரேந்திர மோடி, என் தலைவன் முகம்தான் பிராண்டு. இந்தியானா மோடி, மோடினா இந்தியா. ஒரு காலத்துல மேல பாகிஸ்தான் கிட்டையும் கீழே ஸ்ரீலங்காட்டையும் அடி வாங்கிட்டு இருந்த நம்ம இப்ப அந்த மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்படுறோமா? இப்படி பேசினா என்னை சங்கின்னு சொல்லுங்க, சொன்னாலும் பரவாயில்ல. நம்ம எப்படி புதுசா ஒரு ஊருக்கு போனா போட்டோ எடுப்போமோ அதே மாதிரி நம்ம மோடிஜி எந்த ஊருக்கு போட்டாலும் ஒரு போட்டோ ஷூட் வைக்கிறது வழக்கம். அது மாதிரி லட்சத்தீவுகள் சொல்லவே தேவையில்ல. கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஒரு தீவுகளை கொண்ட ஏரியா அது. அதை இன்னைக்கு டிக்கெட் எடுத்து நாளைக்கு போக முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக முடியாது. அந்த அளவுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட் அதை ஒரு ப்ரொடெக்டிவா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அங்க நம்ம மோடிஜி சில போட்டோஸ் எடுத்து அதை போஸ்ட் பண்றாரு. இத பார்த்த உலகம் ஃபுல்லா எந்த இடம்னு ரொம்ப ஹைப் ஆகி, இவ்வளவு அழகான இடத்துக்கு நாங்க தூரம் போனது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உலகம் ஃபுல்லா கூகுள்ல 2-3 நாளா தேடப்படுற ஒரு விஷயம் இதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சவர் மோடிஜி. சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, மால்தீவ்ஸ்ல ஒரு 3 மினிஸ்டர்ஸ் உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. 3 மினிஸ்டர்ஸ் இந்த போட்டோவை பார்த்துட்டு, என்ன இதுக்கு போய் இவ்வளவு ஹைட் கொடுக்குறீங்க, இது ஒன்றும் அவ்வளவு பெரிய ஒர்த்து கிடையாது, மால்தீவ்ஸ் வந்திருக்கீங்களா? அதாவது நம்ம நாட்டை இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயத்த வச்சு நம்ம இந்தியர்களான எல்லாருமே கோவப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு இந்தியன் எவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மால்தீவ்ஸ்ல உள்ள 3 மினிஸ்டர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, என்னப்பா பப்ளிக்ல டாய்லெட் போற நீங்க எங்களோட ஒண்ணாக முடியுமா? இதையே பெரிய விஷயமா பேசுறீங்க. மால்தீவ்ஸ்ல உள்ள ரெசார்ட்ல உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களால கொடுக்க முடியுமா? இன்னும் பப்ளிக்ல டாய்லெட் போயிட்டு போறீங்க தானடா நீங்க அப்படின்னு நம்ம இந்தியனான நம்மளையும் பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்களையும் ரொம்ப கேவலமா தரைக்குறைவா பேசியிருக்காங்க. மால்தீவ்ஸும் இந்தியாவும் கிட்டத்தட்ட ஒரு நட்பு நாடு மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த நட்பு கட் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடையில நடந்த ஆட்சி மாற்றம். முதல்ல உள்ள ஒரு தலைவர் நம்ம நாட்டோட ரொம்ப நட்பு நாடா இருந்தாரு. நம்ம மால்தீவ்ஸ்க்கு பண்ணாத உதவிகளே கிடையாது, நிறைய உதவிகளை பண்ணியிருக்கோம். குடிக்க தண்ணி இல்லாத போது ஃபிளைட்ல தண்ணி கொண்டு போனோம். கோவிட் டைம்ல எல்லா நாட்டுக்கும் ஃபிளைட்டை கேன்சல் பண்ணும்போது மால்தீவ்ஸ் மட்டும் ஓப்பன்ல விட்டு அந்த நாட்டோட எக்கனாமியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி பல ஹெல்ப்புகளை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் மால்தீவ்ஸுக்கு செஞ்சுச்சு. அது ஏன் செஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சுயநலத்தோட செஞ்சுச்சு. ஏன்னா பல கச்சத்தீவு இந்த மாதிரி பல தீவுகளை வித்த நாடு இப்ப மத்த தீவுகளை நம்ம வாங்கணும், அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஒரு நாடு. அந்த அளவுக்கு டெவலப் ஆகுற இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்களை பண்ணிட்டு அதை நம்ம வாங்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம நாடு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இடையில இந்த கௌசிக் பூந்தா என்ன ஆகும் பாரு, இந்த சைனாக்காரன் பூந்துட்டு ஆம பூந்த வீடும் சைனா பூந்த நாடும் நல்லா இருந்ததா சரித்திரமே இல்லை. அது மாதிரி இந்த சைனாக்காரன் இந்தியாவோட நாங்க உங்களுக்கு அதிகமான உதவிகளை பண்றோம், நீங்க எங்க கிட்ட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன பண்றான், முகமது முய்சு அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர், அந்த நாட்டோட தலைவர், அவர் என்ன பண்றாருன்னா சைனாவோட எல்லா விஷயத்தையும் போய் டைப் வைக்கிறாரு. வேணாம், சைனாவோட டைப் வச்சனா என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியும். இந்த மாதிரி டைப் வைக்கவும் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் நட்பு உடஞ்சிருச்சு அப்படின்னு உலகம் ஃபுல்லா தெரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு மோடிஜி இவர் இந்த ஒரு போட்டோ ஷூட் நடத்தின ஒரு விஷயத்த வச்சு இவ்வளவு பெரிய ஒரு மேட்டரே நடந்துருச்சு. சரி, ஓகே, இவங்களை எப்படியே விட்டுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா முடியாது. அந்த 3 மினிஸ்டர்ஸையும் அந்த நாட்டுல இருந்து பணி நீக்கம் செஞ்சுட்டாங்க. பணி நீக்கம்னா என்ன, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனிமே அவங்க மினிஸ்டர்ஸ் இல்ல, நார்மலான ஒரு மனுஷன். அந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தென் இந்த மாதிரி நாங்க பேசுனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப சொல்லிட்டாங்க. இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஒரு ட்வீட்டையும் அந்த முகமது முய்சு இருக்காருல அவர் சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, இவர் இனிமே சைனாவோட தான் டைப் வைக்க போறாங்கன்னா, ஆமா டைப் வைக்க போறாங்க. மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் உள்ளதான் லட்சத்தீவுகள். இந்த லட்சத்தீவுகளை டெவலப் பண்றதுக்கு க்ரோத் பண்றதுக்காக தான் நம்ம மோடிஜி லட்சத்தீவுகளுக்கு போயிட்டு அங்க உள்ள நிறைய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு வந்திருக்காரு. சோ சும்மா போகல, ஒரு ரீசனோட தான் இங்க போயிருக்காரு. சோ இந்த போட்டோ ஷூட்டை பார்த்துட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்ல மோடிஜி நிறைய கேள்வி பண்ணிட்டு இருப்போம். என்ன கேள்வி பண்ணுவோம்னா, ட்ரோல் பண்ணுவோம். இங்க பாரு, பிஎம் ஆயிட்டு இந்த மாதிரி ஊர் சுத்திட்டு இருக்காரு, அந்த நாடு போறாரு, இந்த நாடு போறாரு, இந்தியாவை கண்டுக்கிற மாட்டாரு. ஒவ்வொரு நாடும் போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சும்மா இங்க யாரும் ஊர் சுத்தல அப்படின்ற மாதிரி திருப்பால அடிச்ச மாதிரிதான் இந்த ஒரு போட்டோ ஷூட் நம்மளுக்கு சொல்லுது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லுது. ஓகே கைஸ், பல நாடுகள்கிட்ட குத்து வாங்கிட்டு இருந்த நாடு இப்ப இந்தியா இப்படி ஒரு வல்லரசு நாடா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நினைச்சு நீங்க பெருமைப்படுறீங்களா? இதுக்கு காரணம் மோடிஜி தான் அப்படின்றத நீங்க உணர்றீங்களா அப்படின்றத
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்பயே கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பாய்.